வணக்கம். பெரிய பெரிய ஐடியாஸ் எல்லாம் எடுத்து அதை சிம்பிளா நமக்கு புரியுற மாதிரி எப்படி மாத்துறதுன்னு பாக்குறது தான் இந்த ஷோ. சரி வாங்க இன்னைக்கு டாபிக் குள்ள போலாம். எப்பவாவது உங்களுக்கு இப்படி தோணிருக்கா? என்கிட்ட எதுவுமே பத்தல, இன்னும் வேணும்னு ஒரு சுழற்சிக்குள்ள மாட்டிட்ட மாதிரி. இந்த ஒரு பற்றாக்குறை மனநிலை, இதிலிருந்து வெளியே வரதுக்கு வழி இருக்கா? டாக்டர் ஜோ டிஸ்பென்சா ஒரு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஐடியா சொல்றாரு. நம்ம வாழ்க்கையால பாதிக்கப்படுற ஒரு ஆளா இல்லாம, நம்ம வாழ்க்கையை நாமளே உருவாக்குற ஒரு கிரியேட்டரா எப்படி மாறுறதுன்னு தான் பார்க்க போறோம். ஓகே, அப்போ இந்த மாற்றத்தை கொண்டு வரதுக்கு முன்னாடி நாம முதல்ல ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். நாம ஏன் இப்படி ஒரு வட்டத்துக்குள்ளேயே சுத்திட்டு இருக்கோம்? நம்ம மனசு எப்படி ப்ரோக்ராம் செய்யப்பட்டிருக்குன்னு முதல்ல தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு பேரு தான் விக்டிம் மென்டாலிட்டி. அதாவது நம்ம ஆழ் மனசுல ஓடுற ஒரு ஆட்டோமேட்டிக் ப்ரோக்ராம். இந்த ப்ரோக்ராம் என்ன பண்ணும்னா, பாருங்க வெளியில நடக்கிற விஷயம்தான் என் உணர்வுகளுக்கு காரணம் அப்படின்னு நம்மள நம்ப வைக்கும். பணம் இல்லாததால நான் கவலையா இருக்கேன், அவங்க அப்படி நடந்துகிட்டதால எனக்கு கோபம் வருதுன்னு நம்ம கண்ட்ரோல் வெளியில இருக்குன்னு நினைப்போம். இதனால என்ன ஆகுது? வெளி உலகம் மாறினாதான் நான் மாறுவேன்னு காத்துக்கிட்டே இருப்போம். இங்க தான் ஒரு ஷாக்கிங்கான விஷயம் வருது. டாக்டர் டிஸ்பென்சா என்ன சொல்றாருன்னா, நம்ம பெரியவங்கள் ஆகும்போது நம்மள நாம யாருன்னு நினைச்சுக்கிறோமோ அதுல 95% வெறும் ஆழ்மன புரோகிராம்கள் தானாம். அதாவது நம்மளோட ஆட்டோமேட்டிக் எண்ணங்கள், நாம யோசிக்காம செய்யற பழக்க வழக்கங்கள், உணர்ச்சி வசப்படுற விதம், இது எல்லாமே கடந்த காலத்திலிருந்து காப்பி பேஸ்ட் பண்ணப்பட்ட விஷயங்கள் தான். சரி, இந்த ப்ரோக்ராம்லாம் எப்போ நம்ம சிஸ்டம்ல இன்ஸ்டால் ஆகுது? பெரும்பாலும் நம்ம குழந்தை பருவத்துல தான். குறிப்பா சொல்லணும்னா 12 வயசுக்கு முன்னாடி நம்ம மூளை அப்படியே ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி சுத்தி நடக்கிற எல்லாத்தையும் அப்படியே உறிஞ்சிக்கும். அப்போ நம்ம கேட்குற விஷயங்கள், பணம் சம்பாதிக்கிறதுனா சும்மா இல்ல, ரத்தம் சிந்தி உழைக்கணும், இல்லனா பணம் தான் எல்லா பிரச்சனைக்கும் ஆணிரேறு மாதிரியான நம்பிக்கைகள் அப்படியே நம்ம ஆழ் மனசுல சிமெண்ட் மாதிரி செட் ஆகிடுது. ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராமிங்கோட நாம வாழ்ந்துட்டு இருக்கும்போது, நம்ம விரும்புற ஒரு வாழ்க்கையை உருவாக்க நமக்கு முன்னாடி ரெண்டு வழிகள் தான் இருக்கு. அது என்னென்ன வழிகள்னு இப்போ பார்க்கலாம். இதுல முதல் வழி நமக்கு ரொம்ப ரொம்ப பரிச்சயமான வழி. அதாவது பொருளை வச்சு பொருளை உருவாக்குறது. நியூட்டோனியன் மாடல்னு சொல்லுவாங்க. இதுல நாம விரும்புற விஷயம் எங்கேயோ வெளியே இருக்கு, நாம அதுக்கு பின்னாடி ஓடணும், கஷ்டப்பட்டு உழைக்கணும், துரத்தணும், போராடணும். அப்போ அந்த ஒரு பெரிய வீடு வாங்கினதுக்கு அப்புறம், அந்த ப்ரமோஷன் கிடைச்சதுக்கு அப்புறம் அந்த பற்றாக்குறை உணர்வு போகும்னு நாம நம்புறோம். சிம்பிளா சொன்னா, ஒரு நிகழ்வு நடந்தாதான் நமக்கு ஒரு உணர்வு வரும். ஆனா இதுல என்ன பிரச்சனைனா, இது ஒரு முடிவே இல்லாத ஒரு சேசிங் கேம் மாதிரி. நீங்க நினைச்சதை அடைஞ்சிருவீங்க, ஆனா அந்த சந்தோஷம் அது கொஞ்ச நாளைக்கு தான். அந்த புது கார் கொஞ்ச நாள்ல பழைய காரா மாறிடும், அந்த புது வேலை சீக்கிரமே போர் அடிக்க ஆரம்பிச்சிடும், மறுபடியும் அந்த பற்றாக்குறை உணர்வு திரும்பி வந்துடும். ஸோ நம்ம அடுத்த விஷயத்தை தேடி ஓட ஆரம்பிப்போம். இது ஒருபோதும் முடியவே முடியாது. ஆனா இன்னொரு வழி இருக்கு. அதுதான் குவாண்டம் மாடல். இது இந்த மொத்த ஆட்டத்தையுமே தலைகீழா மாத்துது. இது என்ன சொல்லுதுன்னா, நீங்க வெளியே ஓடுறத நிறுத்துங்க. ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடியே அது நடந்தா எப்படி இருக்குமோ அந்த உணர்வை நீங்க இப்போதே உருவாக்கணும். டாக்டர் டிஸ்பென்சா சொல்ற அந்த அருமையான வாக்கியம் இதுதான். நீங்க எப்போ தகுதியாவும் செழிப்பாவும் உணர்றீங்களோ அந்த நொடியே நீங்க செல்வத்தை உருவாக்க ஆரம்பிச்சிட்டீங்க. ஓகே, கேட்க நல்லா இருக்கு. ஆனா இதை எப்படி செய்யறது? ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடியே அதை எப்படி உணர்றது? அதுக்கு தான் ஒரு ஃபார்முலா இருக்கு. வாங்க அந்த குவாண்டம் கிரியேட்டரோட ஃபார்முலா என்னன்னு டீடைலா பார்க்கலாம். இந்த ஃபார்முலாவுல ரெண்டு முக்கியமான ஸ்டெப்ஸ் தான். ஸ்டெப் 1 நம்ம மூளையே ஒருமுகப்படுத்துறது. ஸ்டெப் 2 நம்ம இதயத்தை ஒருமுகப்படுத்துறது. முதல்ல மூளையை எடுத்துக்கலாம். ஒரு கோஹெரண்டான, அதாவது ஒருமுகப்படுத்தப்பட்ட மூளை ஒரு பவர்ஃபுல் வைஃபை சிக்னல் மாதிரி. அது குவாண்டம் ஃபீல்டுக்கு ஒரு தெளிவான சிக்னல் அனுப்பும். இதுதான் எனக்கு வேணும். ஆனா நாம எப்பவும் போல கவலை, பயம், மன அழுத்தத்துல இருக்கும்போது நம்ம மூளை எப்படி இருக்கும்? ஒரு ஸ்டேட்டிக் நாய்ஸ் மாதிரி, இரைச்சல் நிறைஞ்ச குழப்பமான சிக்னலை தான் அனுப்பும். அடுத்தது இதயம். இதுதான் மேக்னெட். மூளை சிக்னல் அனுப்புதுன்னா இதயம் அந்த அனுபவத்தை நம்ம கிட்ட இழுக்குது. நீங்க நன்றி, சந்தோஷம், அன்பு மாதிரியான உயர்வான உணர்வுகளோட இருக்கும்போது உங்க இதயம் ஒரு பெரிய சக்தி வாய்ந்த காந்தம் மாதிரி செயல்படும். அது உங்க எதிர்காலத்தை உங்ககிட்ட இழுக்கும். இதுவே நீங்க கோவம், பொறாம, பயம்னு இருந்தீங்கன்னா உங்க மேக்னெட்டிக் ஃபீல்ட் ரொம்ப வீக்கா இருக்கும். அது உங்க எதிர்காலத்தை தள்ளி விட்டுரும். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது சும்மா பாசிட்டிவா திங்க் பண்றது மட்டும் கிடையாது. இது நீங்க யாருன்னு உங்களையே மாத்திக்கிற ஒரு ஆழமான வேலை. இதுக்கு நீங்க ஒரு புது மனுஷனா மாற வேண்டியிருக்கும். ஏன்னா ஒரு சிம்பிளான உண்மை இருக்கு. உங்க பர்சனாலிட்டி தான் உங்க பர்சனல் ரியாலிட்டியை உருவாக்குது. அதாவது நீங்க எப்படி யோசிக்கிறீங்க, எப்படி நடந்துக்கிறீங்க, எப்படி உணர்றீங்க, இதுதான் உங்க தற்போதைய வாழ்க்கைக்கு காரணம். அப்போ நீங்க மாறாத வரைக்கும் உங்க வாழ்க்கை எப்படி மாறும்? அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்க பழைய வருஷனோட பழக்கங்களை நீங்க கான்ஷியஸா உடைக்கணும். என்கிட்ட காசு இல்லைன்னு புலம்புறதை நிறுத்தணும். பணம் வச்சிருக்கவங்கள பார்த்து பொறாமப்படுறதை நிறுத்தணும். எனக்கெல்லாம் இதுக்கு தகுதி இல்லைன்னு நினைக்கிறத நிறுத்தணும். கடந்த கால கதையே திரும்ப திரும்ப சொல்றதை நிறுத்தணும். இந்த பழக்கங்கள் எல்லாமே பழைய உங்களோடது. இதுல ரொம்ப ரொம்ப கஷ்டமான பார்ட் எது தெரியுமா? வேறொரு முடிவை எடுக்கிறது தான். உங்க மனசு புலம்பணும்னு சொல்லும், ஆனா நீங்க நன்றியோட இருக்கணும்.
உங்க மனசு பயப்பட சொல்லும். ஆனா நீங்க நம்பிக்கையோட இருக்கணும். பழக்கப்பட்ட பாதையை விட்டுட்டு தெரியாத ஒரு புது வழிக்குள்ள கால் வைக்கிறீங்கன்னா, ஆமா, அது ஆரம்பத்துல ரொம்பவே அன்கம்ஃபர்டபுளா ஒரு மாதிரி அந்நியமா தான் இருக்கும். ஆனா அந்த அன்கம்ஃபர்டபுளான நிலையை தாண்டி நீங்க தொடர்ந்து இந்த உள்முக வேலையை செய்யும்போது தான் மேஜிக் நடக்க ஆரம்பிக்கும். உங்களுக்கு வெளியே இருக்கிற உலகம் உங்களுக்காக மாறத் தொடங்கும். நீங்க விஷயங்களை துரத்துறது நிக்கும், விஷயங்கள் உங்களை தேடி வர ஆரம்பிக்கும். இதுக்கு பேரு தான் சிங்க்ரானிசிட்டி. சரியான நேரத்துல ஒரு ஃபோன் கால் வரும், திடீர்னு ஒரு வாய்ப்பு கிடைக்கும், தற்செயலால ஒருத்தரை சந்திப்பீங்க. இதெல்லாம் என்னன்னா பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்குற ஃபீட்பேக். ஹே, நீ பண்றது கரெக்ட், உன் உள்மன ஆற்றல் இப்போ வெளியே வேலை செய்யுதுன்னு சொல்ற மாதிரி. சுருக்கமா சொல்லணும்னா நீங்க எங்கேயும் போக தேவையில்ல. அத உங்ககிட்ட நீங்க வரவழைக்கிறீங்க. ஏன்னா நீங்க யாரு? நீங்க உங்க எதிர்காலத்தோட வைப்ரேஷனல் மேட்ச். அவ்வளவுதான். இறுதியா ஒன்னு புரிஞ்சுக்கோங்க, இதுல கிடைக்கிற பெரிய பரிசு பணம் மட்டும் இல்ல, அது உங்களையே நீங்க மாஸ்டர் பண்றது. உங்க வாழ்க்கையோட கண்ட்ரோல் உங்ககிட்ட இருக்குங்கிற அந்த சுதந்திர உணர்வு. அதனால உண்மையான இலக்கு செல்வத்தை அடையறது இல்ல, அந்த செல்வத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு நபரா நீங்க மாறுறது தான். அப்ப கேள்வி இதுதான், இன்னைக்கு நீங்க யாராக இருக்க தேர்வு செய்ய போறீங்க?